Taste the Daily. தேனி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. குரங்கணி, கொட்டக்குடி, கூடலூர், கம்பமேட்டு, குமளி ஆகிய பகுதிகளில் தொடர் மழை பெய்தது. அதன்படி அதிகபட்சமாக முல்லை பெரியாறு அணை பகுதியில் 55 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது. தேக்கடியில் 47.2 மில்லிமீட்டரும், வீரபாண்டியில் 20.4 மில்லிமீட்டரும், குறைந்தபட்சமாக போடிநாயக்கனூரில் 3.6 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையின் பாதுகாப்பு கருதி பேச்சிப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீரும், பெருஞ்சாணி அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கோதையாறு, தாமிரபரணி, பரளியாறு போன்ற ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் பேருந்தின் மேற்கூரையில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். விரகாலூர் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் சுற்றுவட்டார கிராம மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளி அமைந்துள்ள கிராம பகுதிக்கு 2 தனியார் பேருந்தும் ஒரு அரசு பேருந்தும் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே இயக்கப்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் பேருந்தின் பின்புறமும் பேருந்தின் மேற்கூரையிலும் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். கூடுதலாக அரசு பேருந்து விடக்கோரி மனு அளித்தும் விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே செங்குளத்தில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் குளம் மாசடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடையநல்லூர் அருகே வீரசிகாமணி கிராமத்தில் உள்ள செங்குளத்தில் மர்ம நபர்கள் இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகளை கொட்டுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டினர். எனவே விடிய அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து குளத்தை சீரமைக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பழுதடைந்த சாலையை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனுமன் தீர்த்தம் பகுதியிலிருந்து சிங்காரப்பேட்டை வரை செல்லும் 15 கிலோமீட்டர் தார் சாலை குண்டும் குழியுமாக எலும்புக்கூடு போல காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக மழைக்காலங்களில் திடீர் நீச்சல் குளங்களாக மாறும் பள்ளங்களில் சிக்கி விபத்துகள் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். எனவே சாலையை சீரமைத்து மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சியில் கிராமங்களை இணைப்பதை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிரி, செம்பூர், அம்மையப்பட்டு, சென்னாவரம், கீழ்சாத்தமங்கலம் ஆகிய 5 கிராமங்களை வந்தவாசி நகராட்சியில் இணைப்பதற்கு விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால் வரி உயர்வு, 100 நாள் வேலை உள்ளிட்ட சலுகைகள் பறிக்கப்படும் என்பதால் நகராட்சியுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலமாக வந்த கிராம பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமம் வந்து பாத்தீங்கன்னா 3 1 பங்கு குடியிருப்பு, மீதி 3 பங்கு விவசாய நிலங்கள் இருக்கும் பட்சத்தில் இணைக்கக்கூடாது அரசு விதிமுறையே இருக்கிறது. அதை மீறி வந்து அரசு மறைமுகமாக ஊராட்சி இணைக்க, நகராட்சியில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக மனு கொடுக்க போராட்டம், அடுத்த கட்டமாக கிராம மக்கள் வந்து உண்ணாவிரதமும் மாவட்ட ஆட்சியர் சந்திக்க உள்ளோம். முழுக்க எங்க ஊராட்சியை தரம் உயர்ந்த பிறகு, தண்ணீர் அடைந்த பிறகு நகராட்சி இணைக்கலாம் என்று கிராம மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனா மணியாச்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாலைக்கார போத்தியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு அகற்ற வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தனியார் உரக்கடையில் வாங்கி தெளிக்கப்பட்ட போலி ரசாயன பூச்சி மருந்தால் பருத்தி செடிகள் கருகியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கும்பகோணம் அருகே ஏனநல்லூர் கிராமத்தில் 10 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி செடி சாகுபடி மேற்கொண்ட நிலையில் அந்த செடிகளில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதை கட்டுப்படுத்த தனியார் உர விற்பனை நிலையத்தை நாடிய போது ஏக்கருக்கு 1500 ரூபாய் பெற்றுக்கொண்டு பூச்சி மருந்து தெளித்துள்ளனர். இந்நிலையில் செடி கருகி சாய்ந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். எனவே தனியார் உரக்கடை மீது நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வளோ ரூபா மருந்து கடையில் அங்கேயும் கடன் வாங்கி தான் இதை செஞ்சுருக்கோம். மருந்து கடைக்கே நாங்கள் 2 பேருமே கிட்டத்தட்ட 80,000 கொடுக்கணும் சார். நான் 80,000, இவர் 90,000 இவ்வளோ பாக்கி இருக்குது சார். யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கோம் சார். முழிச்சுக்கிட்டு நிற்கிறோம். பஞ்சு எடுக்கிற கட்டம். இப்போ பஞ்சே 4 மாதம் ஆகிட்டு. இப்போ பஞ்சு எடுக்கணும். எடுக்கிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூரா காய் பூ எல்லாம் சரிஞ்சு கொட்டி போச்சு கீழே. மாதிரி எங்கள் வாழ்வாதாரமே இதனால் கெட்டு போச்சுங்க. ஒன்றுமே வயலில் ஒரு செடி 1000 ரூபாய்க்கு கூட நாங்கள் பருத்தி எடுக்க முடியாது. இருந்த நகை எல்லாத்தையும் அடை வச்சு இந்த வயலுக்கு தாங்க போட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாத நிலமையில நான் மருந்து குடிச்சு சாவறத தவிர வேறு வழி இல்லைங்க. ரொம்ப நஷ்டத்தில் இருக்குங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பணி நேரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் கதவை பூட்டிக் கொண்டு அலட்சிய போக்கில் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் பூவன நாதசுவாமி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சிவகலை பிரியா. இவர் பணி நேரத்தில் அலுவலக கதவை பூட்டிவிட்டு விதிமுறைகளை மீறி செயல்பட்டு பொதுமக்களை அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை பல நபர்களுக்கு தடையில்லா சான்று வழங்கி முறைகேடாக பயன்படுத்த அனுமதிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் இது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.